ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ நான் வந்து கேழ்வரகு மாவு வச்சு காராமணி ஊற வச்சுருக்கேன். இதை வச்சு ஒரு அடை தோசை செஞ்சுக்கலாம். நான் சின்ன கப்பில் கேழ்வரகு மாவு கடை மாவு தான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 100 ml 100 மில்லி இருக்கும், 100 கிராம் இருக்கும். ஊற வச்சுருக்கேன், நைட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தண்ணி வடிச்சிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி இலை, இவ்வளோதான் இதுக்கு. நீங்கள் கீரை வேறு ஏதாவது போடலாம், முருங்கைக்கீரை அல்லது மல்லிக்கீரை, மேத்திக்கீரைலாம் போட்டுக்கலாம். நம்ம அரைச்ச காராமணி விழுதையும் கேழ்வரகு மாவும் கலக்கிக்கிட்டு இது வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு கலந்துக்கிட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, கல் சுட்டுடுச்சு. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 கரண்டி எடுத்துக்கலாம். அடை தோசைனா கையால் கூட பண்ணி வைக்கலாம். நான் கொஞ்சம் கரண்டியாலே இது பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒன்று தோசை மாதிரி ஊற்றிருக்கிறேன். இப்போ கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம். கேழ்வரகு காராமணி அடை தோசை ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம்.